50 வருஷமா அவங்க பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்காங்க. இத்தனை நாள் வராத அக்கறை இப்போ மீன் வந்தது. சம்பாதிக்கிட்டு நாங்க சாப்பிடவே கரெக்ட் ஆகுது. எங்களால வாடகை கொடுக்க முடிஞ்சா நாங்க ஏன் ரோட்ல இருக்கிறோம்? ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் லோகேஷ். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சென்னையில உள்ள பாரிஸ் கார்னர் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபேமஸ்னா, இந்த மாதிரி குடிசை ஒரு மக்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் ஃபேமஸ் இந்த இடத்துல. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குடிசை உரை மக்களை வந்துட்டு இடிச்சு மாடி வீடு வந்து கட்டித்தரன்னு சொல்லியிருக்காங்க. அங்க இப்போ வந்துட்டு இங்க இருக்க பாதி இடத்த இடிச்சுட்டாங்க. இப்போ மீதி இடத்துல இடிக்க போறாங்க. வாங்க அவங்க கிட்ட என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. வணக்கம், உங்க பேர் என்னதுமா? என் பேர் முனிமா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பாரிஸ்ல சுத்தி இருக்க மக்கள்லாம் பாதி பேர் வந்துட்டு இந்த குடிசையில இருக்கவங்க எல்லாம் எடுத்துட்டாங்க. இன்னும் மீதி பேர் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களெல்லாம் எடுக்கிறேன்னு தான் சொல்லிக்கிறாங்க. அப்படிங்களா? இங்கேயும் எடுக்கிறேன்னு தான் சொல்றாங்க. இங்கே எடுக்கிறேன்னு தான் ஆபீசர் எல்லாம் வந்து போறாங்க. எங்களுக்கு என்ன வீடு கொடுத்துட்டு காலி பண்ணணும். எங்களால வாடகை கொடுக்க முடியாது. இன்னும் உங்களுக்கு வீடு கூட தரலையா? வீடு கொடுக்காமயே காலி பண்றாங்க. நாங்க எங்க வாடகை எங்களால கொடுக்க முடியாதுதான் நாங்க இங்க இருக்கிறோம். எங்களை வந்து காலி பண்ணிடுங்க, டோக்கன் கொடுக்குறோம், வீட்டு டோக்கனு நீங்க காலி பண்ணிடுங்க, நாங்க கட்டி கொடுக்குறோம்ன்றாங்க. அது வரைக்கும் அது கட்டி கொடுக்குற வரைக்கும் எங்களால வாடகை கொடுக்க முடியாது. அதனாலதான் மூச்சிடுவோம் கைன்னுக்கிறோம். இப்போ நீங்க சம்பாதிக்கிட்டு நாங்க சாப்பிடவே கரெக்ட் ஆகுது. எங்களால வாடகை கொடுக்க முடிஞ்சா நாங்க ஏன் ரோட்ல இருக்கிறோம்? வீடு எடுத்துன்னு போவோம். எங்களால முடியல. நான் மனு கொடுத்தேன், எனக்கு வந்துச்சு, வீடு வந்தது எனக்கு. அவங்க 13 லட்சம் வீடு மின்பானம் நான் வீடு உங்களுக்கு நாங்க கொடுப்போம். நீங்க கோட்டையில இருந்து மனு வந்துச்சு. உச்ச மாட்டத்துல இருந்து எனக்கு கோட்டையில மனு கொடுத்த உச்ச மாட்டுல இருந்து எனக்கு மனு வந்தது. நாங்க எப்படியோ ஒரு 300-200 வீடு கிட்ட 300 வீடு கிட்ட இருக்கிறோம். எனக்கு ஒண்டி வந்தது. எனக்கு ஒண்டி வந்து எனக்கு ஒரு பொண்ணுக்கிறேன். அந்த பொண்ணை வச்சு நாங்க மீன் வண்டியில படுத்துக்கிறோம். எனக்கு வீடு அந்த மாதிரி சொல்லி நான் ஏக்கி போட்டேன். எங்க வீட்டுக்காரு ரிச்சா வண்டி ஓட்டுறாரு. ஆமா, அவர் சம்பாதிக்கிறத நாங்க சாப்பிடுமா, குழந்தைக்கு பீஸ் கட்டுவோமா, ஒரு பொண்ணுக்கு நாளைக்கு ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் அதெல்லாம் சம்பாதிக்க மாட்டாரு. 150 சம்பாதிக்கிட்டு அவரே சாப்பிடுறாரு. ஆமா, இல்ல ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிச்சுன்னா இப்ப இருக்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு வீடு பார்த்து கூட போலாம் நம்ம வெளியே. என்னால போக முடியாது இப்போதைக்கு. நான் வந்து ஹார்ட் பேஷண்ட். ஆமா, என்ன ஆபரேஷன் பண்ண சொன்னாங்க. உயிர் பழக்க மாட்டேன்ட்டாங்க. என் பேர் மாயவன். அரசியல்னா எல்லாமே வேஸ்ட் தான். காமராஜர்ல இருந்து, அண்ணாதுரையில இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, ஜெயலலிதாவில இருந்து, கருணாநிதியில இருந்து, ஸ்டாலின் வரைக்கும் எல்லாம் வேஸ்ட் தான். வீடே கொடுக்கலையே. நீங்க கேட்டீங்களா? போயிட்டு மனு கொடுத்தீங்களா? மனு என்ன கொடுக்குது? நான் ஒரு பிளாட்பார்ட்ல இருக்கிற எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகும், அவங்க தான் வீடு கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும். கொடுக்கலையே. இது என்ன வழி இருக்குயா? இது என்ன பண்ணா சரியாகும்? இது என்ன பண்ணா இதுவாகும்? அது என்ன பண்ணா கவர்மெண்ட் பணத்தை வச்சாதான் எங்களுக்கு வீடு கொடுக்க கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இல்லையா? இப்ப இருக்க காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு வேலைக்கு போறாங்க. இங்க இருக்கவங்க கொஞ்சமாச்சு ரிச்சா ஓட்டுறாங்க, மீன்பாடி வண்டி ஓட்டுறாங்க, நிறைய வேலை செய்யறாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருமானம் வரும். ஓகேங்களா? அதுல இருந்து வெளிய இடத்துல எங்கன்னா போய் வாடகை மாதிரி தங்கலாம்ல. நாங்க என்னத்துக்கு வாடகை கொடுக்கணும்? பல வருஷமா இங்க இருக்கிறோமே, எங்களுக்கு வீடு கொடுத்து காலி பண்ணுங்க. புதுசா இருந்தா நாங்க திடீர்னு வந்து இருந்தாக்கா ஒரு கவர்மெண்ட் இடத்துல அப்படி இருந்தா பரவாயில்ல. நாங்க பல வாடா இங்க இருக்கிறோம். எங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் கார்டு எல்லாமே இருக்குது. ஓட்டு மட்டும் கேட்க வரானுங்கல்ல. கண்டிப்பா வீடு கொடுக்கணும்ல. அப்புறம் கொடுக்கலன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அதுல பாத்தீங்கன்னா அரசு தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம், அது வரைக்கும் போய் நீங்க வெளியே எங்கன்னா எடுங்க வாடகை கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா நாங்க உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்போம். அது பீலாது, சும்மா அது சும்மா. மாசம் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, 25,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. இதோட அவங்க கதை முடிஞ்சு போச்சு. அடுத்து அவங்க வர போறது கிடையாது. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதை வச்சு கூட சமாளிக்க முடியாது. உங்களை யார் கொடுக்க சொல்லுது? இப்போ பணம் இல்லை கவர்மெண்ட்ல, உங்களை யார் கொடுக்க சொல்லுது? இலவசமா பஸ்ல பயணம்லாம் அவங்க கேட்டாங்களா? அது போல நம்ம வீடு கட்டி கொடுக்கலாம்னு சொல்றீங்க. உங்களை பெண்கள் பணம் கேட்டாங்க, பஸ்ல இலவச பஸ் கேட்டாங்களா இல்ல பணம் கேட்டாங்களா? சொல்லு. எல்லாம் நீங்களே தானே வச்சுக்கிது. அதாவது இந்த பொம்பளை வேசார்பாடில இருந்து வருது. எவ்வளவு டிக்கெட் ஆகும்? 5 ரூபாய் ஆகும். உங்களை யார் வந்து இலவச டிக்கெட் கொடுக்க சொல்றது? அதிகபட்சம் 10 ரூபாய் ஆகும். 10 ரூபாய் ஆகும். இந்த 10 ரூபாய் சம்பாதிக்க முடியாது அவங்களால. கண்டிப்பா சம்பாதிக்க முடியாது. அப்புறம் நீ ஏன் கொடுத்த? உன்னை 1000 ரூபாய் கேட்டாங்களா? உங்களுக்கு எல்லாமே ஜெயலலிதா, எடப்பாடி எல்லாம் 5000 ரூபாய் கொடுத்தாங்களா? நீ ஏன் ஒண்ணும் கொடுக்கல? அதெல்லாம் வச்சு கொடுக்கலாம்ல. உங்க அப்பா கொடுத்தா இது அதெல்லாம் மத்திய அரசு தானே கொடுக்குது. அதெல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் வந்துட்டு அந்த அத்தியாவசிய தேவையெல்லாம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. இந்த மாதிரி வீடு அந்த மாதிரி தர மாட்டாங்க. வீடு மட்டும் தான் தர மாட்டாங்க. இருக்க இடம் இங்க அன்பழகர் 2 ட்ரிப்பு ஜெயிச்சிட்டாரு.
கருணாநிதி ட்ரிப்பு ஜெயிச்சிட்டாரு, சேகர் பாபுரம் ட்ரிப்பு ஜெயிச்சிட்டாரு. எல்லாம் வீடு கொடுக்குறானுங்க, எல்லாம் பீலா. அவங்க சென்னையை டெவலப் சென்னையா காமிக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே வீடு வாடகை கொடுக்க முடியாம தான் ரோட்லயே இருக்காங்க. அவங்கள காலி பண்ணி அவங்கள வீடு எடுத்துட்டு போங்க, நாங்க வீடு தரோம்னு சொல்றாங்க. இவங்க எப்ப தருவாங்க, எப்படி தருவாங்கலாம் உத்தரவாதம் கிடையாது. அதுக்குள்ள கவர்மெண்ட் மாறினா கூட மாறிடலாம். ஆனா இவங்க எல்லாம் அப்புறப்படுத்தி வீடு போக சொல்றாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு அந்த எத்தனை வருஷமா அவங்க இருக்கணும் அங்க வாடகை வீட்டுல, அந்த வாடகை கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்கள இப்ப வெளியே போக சொல்றாங்க. அதுவும் இங்க கொடுப்பாங்களா, சிட்டில கொடுப்பாங்களா, இல்ல சிட்டியை விட்டு வெளியே அனுப்புறது தான் இவங்களோட பிளான். முக்காவாசி சிட்டியை ரியல் எஸ்டேட் எதனால அனுப்பணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எதனால அனுப்பணும்னா பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. சென்னையோட மெயின் ஹார்ட் ஆஃப் த சிட்டி, சென்னையோட மெயின் இதுதான். இங்க ரோட்ல இருக்கிறாங்க, வரவங்க போறவங்க எல்லாருமே பாக்குறாங்க. இப்ப எல்லாருமே வந்துட்டாங்கல்ல. உங்களுக்கு சொல்லணும்னா இப்ப ஈஸியாக தான் போய் எல்லாம் ரியல் எஸ்டேட் போயிருந்தது. இப்ப அங்க கிடையாது. ஃபுல்லா எல்லா டார்கெட்டே வடச்சென்னை தான் ஃபுல்லா பில்டர்ஸ் ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. இப்ப பணக்காரங்க என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் பேர் இங்க இருந்தா போதும், அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கான ஆட்கள் மட்டும் இங்க இருந்தா போதும். மீதி பேரெல்லாம் சென்னை விட்டு அப்புறப்படுத்துறது தான் பிளானு. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படிதான் போயிட்டு இருக்கு. இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட நான் ஒரு 50-60 வருஷமா அவங்க பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்காங்க. இத்தனை நாள் வராத அக்கறை இப்ப இருந்து வந்தது. இத்தனை வருஷமா இவங்க தான் ஆட்சி பண்ணி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களுக்கு கொடுப்போம், கொடுக்காமல இருக்க மாட்டோம், ஆனா கொஞ்ச நாள் மட்டும் வெளியே இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்லாம் அதை சொல்ல மாட்டாங்கல்ல. உத்தரவாதம் கொடுக்குறவங்க ஏதோ ஒரு சொல்லிடலாமே. அது ஒரு நிமிஷம் அந்த மாதிரி ஆல்ரெடி இங்க வந்து ஒரு 3 ஹவுசிங் போர்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஒன்னு காக்காத்தோப்பு, இன்னொன்னு திருப்பல் எஸ்டேட்டு, 2 இடத்துல போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி அங்க இருந்தவங்களுக்கே அங்க கொடுக்கறது கரெக்டா இருக்கும். இங்க இருந்து அப்புறப்படுத்தவங்க எப்படி அங்க எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க? அவுட் ஆஃப் சிட்டி சென்னைக்கு அப்புறம் தான் தூக்கிட்டு போற மாதிரி. இப்ப நீங்க சென்ட்ரல் பக்கம் கல்றை எல்லாம் பாத்தீங்கன்னா, கல்றை தோட்டம்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்களை தூக்கி போய் பெரும்பாக்கத்துல போட்டாங்க. இருக்கிற இடத்த விட்டுட்டு தூக்கி போய் வேற ஒரு இடத்துல போட்டு அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? கஷ்டமா தான் இருக்கும். இதை பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இதுல வந்துட்டுல இந்த இடத்துல இதுக்கு இவ்வளவு கொடுமையா இருக்கு. இந்த இடத்துல என்னால இருக்க முடியல. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க எலி தொல்லை இருக்கு, நாய் தொல்லை இருக்கு, கொசு தொல்லை இருக்கு. அது மட்டும் இல்ல பிரதர், லேடிஸ்க்குன்னா பாத்ரூம் கிடையாது. இங்க ப்ராப்பரா பாத்ரூமே கிடையாது. பாத்ரூம் இல்லையா நான் சொல்றீங்க? இங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இங்க கிடையாதுங்க. எங்க நான் போவீங்க? இங்க இப்ப ஏதாச்சும் அவசரம்னா ரவுண்ட் ஸ்கொயர், நீங்க கொத்தால் சாவடி தெரியுமா? இங்க இருந்து எல்லாரும் அங்க ஓடுவாங்க. எமர்ஜென்சிக்கு போறதுக்கெல்லாம் இங்க வசதியே கிடையாது. தண்ணி கிடையாது. இங்க எங்கேயாச்சும் நீங்க மெட்ரோ ஓட்டுற அடி பம்பு பாத்திருக்கீங்களா? பார்க்க முடியாது. தண்ணி கிடையாது. 2 நாளுக்கு ஒரு அடி டேங்க் வரும். அது கூட ரொம்ப வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களாதான் இது பண்ணிக்கிறாங்க. எந்த அரசியல்வாதியும் பண்ணல. என்ன பண்ணுவாங்கன்னா, வருவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. இந்த அரசியல் அந்த சாப்பாடு கொடுப்பாங்க. ஆமா, எலெக்ஷன் டைம்ல சாப்பாடு கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இங்க இருக்கவங்க எல்லாம் அவங்களுக்கு தேவை, வேலை செய்யறதுக்கு தேவை. அதுக்காக மட்டும்தான் இங்க வச்சிருக்காங்க. மத்த சலுகை எல்லாம் கிடைக்குதா? கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு சலுகை எல்லாம் கிடைக்குதா? சலுகை எல்லாம் கிடைச்சா ஏங்க பிளாட்ஃபார்ம்ல கிடைச்ச வரைக்கும் இருக்க போறாங்க? போயிட போறாங்கல்ல. பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது அவங்க இங்க இருக்கவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்குதா? வீட்டுல இருக்காங்க எல்லாம் மிடில் கிளாஸ் எல்லாருக்கும் தானே கிடைக்குது. அது மட்டும் வச்சு எப்படி பிரதர் வாழ முடியும்? இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா முக்கால்வாசி பேரு, நிறைய குழந்தைங்க இங்கதான் சுத்திட்டு இருக்கு. நீங்க பாக்குங்க, நிறைய குழந்தைங்க இங்கதான் சம்மர் டேஸ் இல்ல, முக்கால்வாசி நாள்ல அந்த குழந்தைங்க இங்கதான் சுத்திருக்காங்க. படிப்பு எப்படி அனுப்புவாங்க? படிப்பறிவுன்றதே கிடையாது. இங்க இருக்க முக்கால்வாசி பேருக்கு படிப்பறிவு. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எதனா அனுப்பலாம்ல. பாத்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இங்க இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போயிட்டா அந்த பசங்களை போய் கூப்பிட்டு வரதுக்கு ஆள் கிடையாது. சில டைம்ல வந்து இங்க இருக்கவங்க தான் முக்கால்வாசி பேர், கம்பெனில இருக்கவங்க தான் இவங்களை பாத்துக்கிறாங்க. அவங்க பண்ற ஹெல்ப் தான். எனக்கு ஒரு டவுட், இதை கேட்கலாமா தெரியல. இங்க இருக்க வயசு பொண்ணுங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்கா? பாதுகாப்பு அந்த மாதிரி எதனா இருக்கா? கிடையாது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ முக்கால்வாசி சிட்டில வந்து CCTV கேமரா வந்துச்சு. அப்பெல்லாம் அது கிடையாது. நைட்ல எல்லாரும் ரோட்ல தான் படுப்பாங்க. வந்து இப்போ எவனாச்சும் வெளி ஏரியால இருந்து வந்து இது பண்றது அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு இந்த ஏரியால. அப்படிங்களா? நிறைய நடந்திருக்கு. வெளியே தெரியல. ஆமா, இப்ப வந்து சிட்டிக்குள்ள வந்து லாரி எல்லாம் வருது கிடையாது. அப்பெல்லாம் இங்க வந்து நைட்ல தான் லாரி வரும். எவ்வளவு பெருமளவுல ஏரியெல்லாம் இருக்கு. ஆமா, அந்த ஸ்டாண்டிங் சைடுல எல்லாம் நிக்கும். நான் பார்த்தேன். நைட்ல வரும். அப்பெல்லாம் லாரி லோடோட வரும். அப்பெல்லாம் பாம்பே எடுத்து வரும். லோடு ஃபுல்லா வரும். இல்ல நைட்ல தான் வரும். காலைல எல்லாம் ஏத்திட்டு போயிடுவாங்க. நிறைய நடக்கும் இங்க. இங்க இருக்கவங்க யாரும் படிச்சு முன்னேறணும்னு கவர்மெண்ட் எந்த ஏற்பாடும் பண்ணலங்க. சொல்ல போனா சேகர் பாபு இங்க வந்து 10 வருஷமா எம்எல்ஏவா இருக்காரு. 10 வருஷமா. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நரிக்குறவங்களுக்கு சாப்பாடு போடலன்னு சொல்லிட்டு திட்டினாங்கன்னு சொல்லிட்டு உடனே அது மறுநாள் மீடியால ஃபேம் ஆனதுனால மட்டும் மறுநாளே அவங்க எல்லாருக்கும் நரிக்குறவங்களுக்கு வீடு கொடுக்குறது, அவங்களுக்கு கோயிலில் கூப்பிட்டு சாப்பாடு போடுறது. ஒரு 10 வருஷமா இங்கன்னா நீங்க ஒரு பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 குடும்பம் இருக்குன்னு வச்சுங்களேன். நினைச்சிருந்தா அப்பயே பண்ணிட்டு இருக்கலாம். அவர் வந்து குளத்தூர்ல ஆக்கிரமிப்பு எடுத்த இது பண்ணி உடனே எங்க காலேஜ் இது பண்ணாரு. இங்க இருக்கவங்களுக்கு வீடு கொடுக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவர் மினிஸ்டர் லெவலில் இங்கே வந்து ஜெயிச்சு தான் 2 வாட்டி ஜெயிச்சு மினிஸ்டரோட தொகுதி. ஒரு மினிஸ்டரோட தொகுதியிலேயே இந்த நிலைமை தான். எல்லாரும் பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்காங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வினா, இப்ப இது என்ன பண்ணா சரியாகும்? இது பண்ணா எங்களுக்கு ஓகே,
நான் ஓரளவுக்கு நாங்க பொழைச்சிட்டு போயிடுவோம் நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு. அந்த மாதிரி நினைக்கிறீங்களா, என்ன நினைப்பீங்க? இங்க இருக்க ஒரே இது பிரச்சனை வீடு தாங்க. இங்க இருக்க யாருக்கும் இப்போ ப்ராப்பரா வீடுன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரம் மாறிடும், கண்டிப்பா மாறிடும். அவங்க பசங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. படிச்சவன் எப்படி வந்து கூலி வேலை செய்வான், அவன் அதுக்கேற்ற வேலையை தேடி போயிடுவான்ல. படிக்காதனால தானே இவங்க எல்லாம் கூலி வேலை செய்யறாங்க. இன்னொன்னு முக்கால்வாசி இவங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே இந்த லொக்காலிட்டியில இருக்கிறவங்க ஃபுல்லா குடிக்காரங்களா தான் இருக்காங்க. குடிக்காத ஆள் இந்த தெருவில் ஒருத்தர் கூட சொல்ல முடியாது, எல்லாருமே குடிக்க அடிமை. எதனால அந்த வேலை இதனாலயா? ஆமா, வேலை தான். அப்படியா? அதுதான் மெயினா இதுவா இருக்கு. அதுதான் மெயின். சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா இப்பதான் கம்மி. இந்த சரௌண்டிங்ல மட்டும் 10 ஒயின் ஷாப் இருக்கு, சுத்தி 10 ஒயின் ஷாப் இருக்கு. எல்லாத்துலயுமே கலெக்ஷன். போவான், ஒரு வேலைக்கு போவான், 10 ரூபா சம்பாதிப்பான், ஒரு 100 ரூபா வீட்டுல கொடுக்குறானா மீதியை குடிச்சிருவானு. என் ஃப்ரெண்டுங்களே இருக்கானுங்க, எல்லாம் அதே கதை தான். 1-2 பேர் தான் படிச்சு மேல வரானுன்றது, முக்கால்வாசி பேர் அப்படியே தான் இருக்காங்க. முக்கால்வாசி பசங்க இந்த தெருவில் ஸ்கூலுக்கு போகாம வெட்டியே சுற்றி தான் இருக்கு. இன்னொன்று கஞ்சா பழக்கம் வேற அதிகமாயிடுச்சு. இங்க இருக்க பசங்களுக்கு இப்போ வயசு பசங்க ஃபுல்லாக கஞ்சா பழக்கம் அதிகமாயிடுச்சு. இருக்க ரொம்ப நிலைமை மோசமாயிட்டு தான் போகுது. ஏரியான்னு ஒன்று வந்துருச்சுன்னா, ஒழுக்கன்னு ஒன்று வந்துச்சுனால போதும். ஏரியான்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா, வீடுன்னு இருந்ததுன்னா அவன் 4 செவத்துக்குள்ள அவன் எல்லாத்தையும் முடிச்சுப்பான். அவனுக்கு ஒரு இது கிடைக்கும், அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். எல்லாத்துக்கும் பொதுவானது வீடு இருந்தா போதும். வீடு இருந்தா போதும் சொல்றீங்க. இதுக்கான பதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கையில இல்ல, மேலிடத்துல இருந்து தான் பண்ணணும். நம்ம கையில இருக்கு பிரதர். இருக்கா? நம்ம கையில இருக்கு. ஏன் இல்ல? நம்ம கிட்ட ஓட்டு இருக்கு. அதை வச்சு எதோ ஒன்று இருக்கிறவங்க பண்ணலன்னா பண்றவனுக்கு ஓட்டு போட வேண்டியது தானே. முடிச்சு போயிடுச்சு வேலை. 10 வருஷமும் ஏமாந்துட்டோம். அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்க போது தெரியல. ஆனா அடுத்த 5 வருஷம் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டோட நிலைமை எப்படி போயிட்டு இருக்குன்னு. ஹெவி ஃபைட் இருக்குன்னு 26ல எல்லாருக்குமே தெரியும். எப்படி வேணாலும் மாறலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு எனக்கு 34 வயசு ஆக போகுது. இந்த 34 வயசுமா பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. இந்த 34 வருஷத்துல எத்தனை சிஎம் வந்திருப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் சென்னை ஒன்று, இது பாரிஸ் மெயின். இன்னும் இங்கே பிளாட்ஃபார்த்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க. போலீஸ்காரங்க இவங்களால யூஸ் பண்ணிக்கிறாங்க. மெயினாக பொய் கேஸ் போடுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்கள முக்கால்வாசி பேர் பொய் கேஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே இருக்க எல்லாருமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தான். யாருமே போவாதாங்க. சின்ன பிரச்சனை கூட்டு ரிமாண்ட் பண்ணி விட்டுருவாங்க. சின்ன பிரச்சனை தான் கூட்டு ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. இதுவே வந்து ஒரு ஏரியாவோ இதுவோ இருந்தால் அவனுக்கு 10 பேர் சப்போர்ட் வருவாங்க. இங்கே இருக்க அவங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. கண்டிப்பா. நீயே பிளாட்ஃபார்ம் அப்படிதான் கேட்பாங்களே ஸ்டேஷன்ல. எவ்வளவு காசுங்க, எவ்வளவு இதே ஏரியா உள்ள போயிட்டு அசால்ட்டா ஒருத்தர் போய் பிடிச்சி கூப்பிட்டு வந்துட முடியாது. அவன் தப்பு பண்ணானா கரெக்டான ரீசன் இருக்கனால. இங்க எல்லாம் ரீசனாலும் தேவையில்ல. வருவாங்க, ஏறி உட்காரு, வண்டியில போயினே இருப்பாங்க. நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போவாங்க. கேள்வி பாத்தீங்கன்னா மாறும். நீங்க சொல்லிருக்கீங்க 2026ல மாறும்னு சொல்லிருக்கீங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இன்னும் பாதி எடுத்துட்டாங்க. பாதி இல்ல பிரதர், முக்காவாசி எடுத்துட்டாங்க. இப்ப பாரிஸ் பூக்கடை பஸ் ஸ்டாண்ட்ல எடுத்தாங்க, நாகத்தோப்பு காலி பண்ணாங்க, பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா காலி பண்ணாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் இருக்கவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க போய் அங்க போய் கேட்க முடியாது. நான் சொல்றேன், அந்த இடத்துல போய் கேளுங்க. கோழி மார்க்கெட்ல தான் எல்லாருமே வீடு, முக்காவாசி பேர் கோழி மார்க்கெட் தான் போயிட்டாங்க. அங்கதான் இருக்காங்க. காலி பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட நிலைமை எப்படி? மாசம் 2000 கொடுக்குறாங்க பிரதர். மாசம் 2000 தரம் தானே சொல்லி அவங்கள காலி பண்ணாங்க. மாசம் 2000 தரணும். இங்க எல்லாம் தனியா வேற காசு தரேன்னு சொல்லிருக்காங்களா? அந்த வாடகைக்கு தனியா மாசம் 2000 தரேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்களா கொடுக்கலையான்னு தெரியல. மாசம் 2000 தரேன்னு சொல்லிட்டு இங்க எல்லாம் 7000 8000 வாடகை. மீதி காசுக்கு அவன் என்ன பண்ணுவான்? சரி, மாசம் 2000 கூட நாங்க சம்பாரிச்சு கொடுத்துருவோம் பிரதர். அட்வான்ஸ் மட்டுமே 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்கணும். இங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்கணும். அவ்வளவு காசுக்கு எங்க போவான்?